இயக்க குடும்பத்தை சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நான் கூற இருக்கக்கூடிய பழமொழி என்னவென்றால், மூஞ்சப்பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கிற அப்படின்றது ஒரு பழமொழி. இதன் பொருள் என்னவென்று கேட்டால், குரங்கானது காட்டில் இருக்கும்பொழுது காட்டு இஞ்சி என்ற ஒரு இஞ்சி அதற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். அதை விரும்பி அது உண்ணும் குரங்கானது. அதே போல் மாங்காய் இஞ்சி என்பது கூட சற்று இனிப்பு சுவையும் இருக்கும், கார சுவை, புளிப்பு அனைத்தும் நிறைந்ததாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த காட்டு இஞ்சி போலவே தோற்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டு இஞ்சியை உண்டுவிட்டு அந்த குரங்கினுடைய முகபாவமானது சகிக்க முடியாத அளவுக்கு அஷ்டகோணலாக இருக்கும். அந்த டேஸ்ட் மாறி உணர்ந்து அந்த இஞ்சி நினச்சி இந்த இஞ்சியை சாப்பிட்டுட்டு அதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இப்படி சுழிக்கிறது, இப்படி ஊ அப்படின்னு எதாவது பண்ணுறது, அந்த மாதிரி முகத்தை பல்வேறு விதங்களில் அசிங்கமாக முகத்தை மாற்றி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு முகபாவனையில் அதுங்கெல்லாம் இருக்கும். அதனால தான் எல்லோரும் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை நம்ம பேசுகிறது அவங்களுக்கு ஏற்புடையது இல்லை, அதுக்கு ஒத்து போகிற மாதிரி அவங்க நினைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப அது என்ன அர்த்தம்னா, நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அப்படி நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முகத்தை அஷ்டகோணலாக மாற்றுறது எப்படி இருக்குன்னு சொன்னால், காட்டு இஞ்சின்னு நினச்சி இந்த இஞ்சியை தின்னதுக்கப்புறம் இந்த இஞ்சியை சாப்பிட்டதுக்கப்புறம் குரங்கு எப்படி முகத்தை அஷ்டகோணலாக வச்சுக்கணுமோ அது மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பேசும்போது நல்லதாகவே கூட இருக்கும். இருந்தாலும் கேட்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் முகத்தை தாறுமாறாக வைத்துக்கொள்வது, வேறு விதமாக வைத்துக்கொள்வது, மகா அஷ்டகோணலாக வைத்துக்கொள்வது என்று செய்வதெல்லாம் எப்படி இருக்குது என்று கேட்டால், இந்த நாட்டு இஞ்சியை தின்றவுடன் குரங்கு அந்த டேஸ்ட்டு அது மாதிரி இல்லைன்னு நினச்சி ஏமாற்றத்தோடும் வெறுப்போடும் முகத்தை இப்படி பண்ணும்ல, அந்த மாதிரி எரிச்சலாக அது மாதிரி இவங்களும் பண்ணுவாங்கிறதுக்கு தான் நம்ம எதாவது சொன்னேன். என்ன நான் சொல்கிறேன், நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி கேட்டு உட்காந்துட்டே மூணு வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரியாக்ஷன் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அது எப்படி இருக்குன்னா, அந்த இஞ்சி காட்டு இஞ்சி இது மாதிரி இல்லாமல் இந்த நம்ம ஊர் இஞ்சி நல்லா கடுக்கும், காரமாக இருக்கும், ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும். அதெல்லாம் அந்த விறுவிறு வச்சோடனே இது குரங்கு ஆங்கன்னு வச்சு இப்படி கட்டிட்டு ஓ அப்படி அதோட பண்ணும், அந்த காரத்தை தாங்க முடியாமல் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருக்குற அப்படின்னா. ஒன்றை நினைத்து இன்னொன்று என்று நினைத்து கடித்து ஏமாந்து போகின்ற போது ஏற்படுகின்ற அந்த முகபாவனங்களை போலத்தான் நாம் கூறுகின்ற விஷயங்கள் பிடிக்காதவர்களும் அவர்கள் முகத்தை அஷ்டகோணலாக வைத்திருக்கும் போது இந்த பழமொழியை கூறுவார்கள். அதுதான் இந்த பழமொழியுடைய விளக்கம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.